காஞ்சிபுரம் மாநகராட்சியுடன் 11 ஊராட்சிகளை இணைக்கும் திட்டத்தை கைவிடக் கோரி சம்பந்தப்பட்ட 11 கிராமங்களை சேர்ந்த மக்கள் ஆட்சியர் அலுவலகம் அருகே ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். அந்த காட்சிகளை பார்க்கலாம். அதற்கு முன்னதாக அவர்கள் அளித்த பேட்டியை பார்க்கலாம். அவருடைய 100 நாள் வேலை திட்டத்தில் வேலை இழக்கிற அபாயம் ஏற்படும். அது மட்டும் இல்லாமல் பிரதமர் வீடு கட்டு திட்டமாக இருந்தாலும், கலைஞருடைய கனவு இல்லமாக கட்டுகிற திட்டமாக இருந்தாலும் எந்த பயனையும் அந்த கிராமப்புறத்து மக்கள், கிராம ஊராட்சி மக்கள் பயன்பெற முடியாத ஒரு சூழல் ஏற்படும். எனவே எங்களுடைய வாழ்வாதாரத்தை பாதுகாப்பதற்கு 11 ஊராட்சிகளை நாங்கள் மாநகராட்சி இணைக்க அனுமதிக்க மாட்டோம் என்கிற கோப குரலாக இன்றைய தினம் தமிழக முதல்வருக்கு இந்த கோரிக்கையுடைய கவனத்தை ஈர்க்குகிற வகையில் இந்த போராட்டம் நடந்து கொண்டிருக்கிறது. இது குறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் துரை வெங்கடேஷ். வணக்கம், விவரங்களை வழங்கலாம். வணக்கம். இந்த காஞ்சிபுரம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகே இந்த காவலாங்கேட் பகுதியிலே தமிழ்நாடு விவசாயிகள் சங்கத்தினுடைய சார்பிலே காஞ்சிபுரம் மாநகராட்சியை விரிவாக்கம் செய்திட திருப்பருத்திக்குன்றம், அதே போன்று கீழ்கதிர்பூர், கீழம்பி உள்ளிட்ட 11 ஊராட்சி பகுதிகளை இணைக்கும் பணியினை தமிழக அரசானது மேற்கொண்டு வருவதை கண்டித்து தமிழக விவசாயிகள் சங்கத்தின் சார்பிலே கண்டன ஆர்ப்பாட்டமானது நடைபெற்றிருந்தது. இந்த 11 ஊராட்சிகளை சேர்ந்த விவசாயிகள், அதே போன்று இந்த 11 ஊராட்சிகளிலே 100 நாள் வேலையிட்ட பணியாளர்கள், அதே போன்ற விவசாயிகள் சங்கத்தினர் சுமார் 500க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்ட இந்த ஆர்ப்பாட்டத்திலே இந்த ஊராட்சி மக்களிடமும் ஊராட்சி தலைவர்களிடம் கருத்து கேட்பு கூட்டம் நடத்தினாமல் இந்த குக்கிராம கிராமங்களாக இருக்கக்கூடிய இந்த 11 ஊராட்சிகளை மாநகராட்சியிலே இணைக்க தன்னிச்சையாக முடிவெடுத்த மாவட்ட ஆட்சியர் நிர்வாகத்தை கண்டித்து கண்டன ஆர்ப்பாட்டத்தை எழுப்பி அந்த கண்டன முழக்கங்களையும் எழுப்பியிருந்தனர். இந்த 11 ஊராட்சிகளை மாநகராட்சிகளுடன் இணைத்தால் அதிலே இருக்கக்கூடிய அந்த 11 ஊராட்சிகளுக்கு உட்பட்ட 3500 ஏக்கருக்கும் மேற்பட்ட இந்த விளைநிலங்களும், அதே போன்று 1500 விவசாயிகளும், அதே போன்று 15000த்திற்கும் மேற்பட்ட விவசாய கூலி தொழிலாளர்கள், அதே போன்று ஏரிகள், தாங்கல்கள், குளங்கள் என 50க்கும் மேற்பட்ட அந்த பண்ணை குட்டைகள் என 100 கிலோமீட்டருக்கு மேல் உள்ள இந்த பொதுப்பணித்துறை கால்வாய்கள் என இதை நம்பியுள்ள இந்த ஆயிரக்கணக்கான கால்நடைகள் என அனைத்தும் பாதிப்படையக்கூடிய சூழல் உருவாகி வருவதால் உருவாகக்கூடும் என அந்த குண்டல கோஷங்களை எழுப்பி அந்த முழக்கங்களை எழுப்பினார்கள். மேலும் இத்தகைய நிலையை நீடித்தால் 11 ஊராட்சிகளை சம்பந்தப்பட்ட கிராமங்களை முழுமையாக ஒன்று திரட்டி இந்த போராட்டத்தினை முன்னெடுக்க இருப்பதாகவும் அந்த விவசாயிகள் சங்கத்தினர் தரப்பிலே அந்த கண்டன கோஷங்களையும் எழுப்பி அந்த தங்களது எச்சரிக்கையையும் பதிவு செய்திருந்தார்கள். இதனைத் தொடர்ந்து காஞ்சிபுரம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திலே நடைபெற்ற மக்கள் குறைதீர்ப்பு நாள் முகாமில் இந்த விவசாயிகள் சங்கத்தின் சார்பாக அந்த வந்திருந்த அனைவரும் தனித்தனியாக அங்கு வந்திருந்த சுமார் 500க்கும் மேற்பட்டோரும் தனித்தனியாக மனுவினை தற்போது இந்த காஞ்சிபுரம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திலே நடைபெற்ற மக்கள் குறைதீர்க்கும் நாள் முகாமில் கொடுத்திருக்கிறார்கள். விவரங்களுக்கு நன்றி துரை வெங்கடேஷ். நிகழ்தகவு குற்றங்களின் மறுபரிமாணம் நாள்தோறும் இரவு 10 மணிக்கு இணைந்திருங்கள் நமது நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியோடு.